இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு ரெண்டு ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு வாட்ச் லிஸ்ட்ல. அது என்ன ஸ்டாக் மட்டும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா டேவ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து. இது எதனால நம்ம பை பண்ண போறோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு அப் மூவ் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஸ்டாக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 6 months-ஆகவே ஒரு அப்பில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நமக்கு நடந்துருக்கு. இப்போ ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுதுங்களா. இந்த ஃபிளாக் பேட்டர்ன் இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். அதுவும் மோஸ்ட்லி நம்ம இன்னைக்கு எதுக்கு பை பண்ணணும், மார்க்கெட் கண்டிஷன் இன்னைக்கு ஜென்ரல் மார்க்கெட் கண்டிஷன் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பை பண்ணணும். ஃபுல் நெகட்டிவாக இருக்கு இந்த ஸ்டாக் மட்டும் பிரேக் அவுட் கொடுக்கறதுனா கண்டிப்பாக நம்ம பை பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம பை பண்ணோம்னா 10ல் 9 வாட்டி ஸ்டாக் பிரேக் அவுட் ஃபெயில் தான் ஆகுமே தவிர நமக்கு பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகாது. அதனால தான் ஜென்ரல் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டாக்ஸ் பை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோபோலிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கப் வித் ஆடல் பேட்டர்ன் வாலட்டிலிட்டி டு கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன் சொல்லுவாங்க தெரியுதுங்களா. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறங்கி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 13% இறங்கி இருக்கு. செகண்ட் டைம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 6% கிட்ட இறங்கி இருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட் 3%, 3.5% தான் இறங்கி இருக்கு. வாலட்டிலிட்டி கம்மியாகிட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிமாண்ட் இருக்கு, சப்ளை இல்லை, சப்ளை கம்மியாக இருக்கு வர்றதுக்கு. அதனால தான் ஸ்டாக் ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணுது. அந்த கப் வித் ஆடல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது நமக்கு. இந்த 2 ஸ்டாக் தான் நமக்கு இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட்ல இருக்குது. நான் ஜென்ரல் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாக் பை பண்ணுறோமா இல்லையான்றதை நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.